ஹலோ ஆல் வணக்கம். மும்பை மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அட் ஈடன் கார்டன்ஸ். பீடாக் வெல்கம் டு த ஷோ. மழை பெஞ்சிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. முதல்ல மேட்ச் நடக்குமா? இந்த மேட்சை பத்தி இனிஷியல் தாட்ஸ் என்ன? மேட்ச் நடக்கலன்னா கேகேஆருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இன்னொரு பாயிண்ட் வந்தா 17 பாயிண்ட் வந்துருவாங்க. தே ஆர் அஷ்யூர்ட் ஆஃப் பிளே ஆஃப்ஸ். தே ஆர் நாட் கோயிங் டு பி வரிட் அபவுட் எனிதிங். ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து இந்த 9 ஓவர் ஆடுறது, 11 ஓவர் ஆடுறது, 8 ஓவர் ஆடுறது அப்படிங்கும்போது they are playing against a team which is already eliminated. They'll come there and play fearless cricket. அந்த 7 ஓவர் 8 ஓவர் நீங்க ஆடும்போது ஏதாவது பிரச்சனை வருதா அப்படி இருக்குமே ஒழிய, இங்க பாருங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் இந்த சூப்பர் சாப்பர் அது இதெல்லாம் போட்டு வாட் எவர் இட் இஸ் மழை பெய்யாம இருக்கணும். மழை நின்றுடுச்சுன்னா என்ன பண்ணாலும் இப்ப இந்த தரம்சாலா மேட்ச் பாருங்க, கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு. ஆர்சிபி மேட்ச் பியூட்டிஃபுல்லா வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கும் போது ஐ டோன்ட் சி எனி ப்ராப்ளம் ஹேப்பனிங் அட் ஆல். இப்ப வந்துட்டு இங்க பாருங்க 205 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரு, 222 ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோரு. பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. இட் இஸ் பீன் சேசிங் கிரவுண்டு. ஸ்கோர்ஸ் எப்படி போயிருக்கு பாருங்க. 222 கேகேஆர், ஆர்சிபி 221, கேகேஆர் 280, எஸ்ஆர்ஹெச் 204, 161 எல்எஸ்ஜி 162 15 ஓவர்ல கேகேஆர், கேகேஆர் 223, ஆர்ஆர் 224, டிசி 153, கேகேஆர் 16 ஓவர்ல 157. ஸோ இது நீங்க இந்த 2 தடவையும் பாத்தீங்கன்னா இந்த எல்எஸ்ஜி 161 இருக்கட்டும், டிசி 153 இருக்கட்டும், இந்த இன்னிங்ஸை ஃபேஸ் பண்ண தெரியாம 220 230 அப்படின்னு பேராசப்பட்டுன்னு அவங்க வந்து வே விட்டது தான். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 261, ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் த ரெக்கார்ட் சேஸ் மேட் பை பிபிகேஎஸ் against KKR 262 for 2. That is also the highest chase also 18.4 ஓவர்ஸ்ல. இங்க எப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 6 ஓவர் அடி நொறுக்கிடணும், 60 65 வந்துடணும். செகண்ட் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் 30 ரன் பார்த்தாட்டு, தேர்ட் ஃபேஸும் ஒரு 50 ரன், ஃபோர்த் ஃபேஸ் 70 ரன் வந்துடும். ஸோ இந்த தியரியில நீங்க போனீங்கன்னா 208 10 for 8 வந்துடும். இப்போ லாஸ்ட் கேம் பாருங்க, அந்த 153 for 9 டிசி, பவர் பிளேல 67 for 3. உங்களுக்கு வந்து ஓகே ஒரு விக்கெட் கூட விட்டாங்க, 60 for 2 நம்ம சொன்னோம். 7 to 10 நல்லா ஆனாங்க, 26 for 1, 93 for 4. 11 to 15ல பாருங்க 19 for 4. அங்கதான் உங்களுக்கு காலி ஆச்சுக்கும் போது பவர் பிளேல 2 விக்கெட் மேல விடக்கூடாது, 3 விக்கெட் விட்டாங்க. அங்கதான் வந்து பிரச்சனையாச்சு. சிஎம்எஸ் எக்கானமி 10.74, ஸ்பின்னர்ஸ் எக்கானமி 9.31. பேஸ் பவுலர்ஸ் 44 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 20 விக்கெட் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பாருங்க, கேகேஆரோட ஸ்பின்னர்ஸ் 8 overs 40 runs 4 wickets. டிசி ஸ்பின்னர்ஸ் ஈவன் தோ தேவர் டிஃபெண்டிங் 157, 3 விக்கெட் தான் போச்சு. அதுல 8 overs 59 and 2 wickets. இப்ப மும்பை வந்து நான் திருப்பியும் சொல்றேன், இந்த பிளேயிங் லெவனை கொடுப்பேன். இந்த சூரியகுமார் யாதவும் போன மேட்ச் நொண்டிட்டு இருந்தாரு, அவர் ஆடாதீங்கயா. நீங்க என்ன பண்ண போறீங்க இப்ப ஜெயிச்சு? நீங்க ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. நீங்க ஜெயிச்சு ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு பக்கம், நீங்க அட்லீஸ்ட் வந்து சொல்றது கரெக்ட். இப்ப அஸ்வின் வந்து என்ன ஒரு கேள்வி கேட்டார், நீ ஓனரா இருந்தா 10வது பொசிஷனுக்கு வந்தா உனக்கு பரவாயில்லையா? இப்ப நான் என்ன சொல்றேன், 26 மார்க் வாங்கி ஃபெயில் ஆனாலும் ஃபெயிலு தான், 19 மார்க் வாங்கி ஃபெயில் ஆனாலும் ஃபெயிலு தான். எக்ஸாம் திருப்பி தான் எழுதணும். இதுல நான் 10வது வரல 9வது வந்தேன்னு மார்க் தட்டி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன், ஐ எம் நாட் டெல்லிங் மும்பை டு கோ தேர் அண்ட் பிளே டு லூஸ் த கேம். இப்ப வந்து யோசிச்சு பாருங்க, ஜஸ்பிரீத் பும்ராவ் மாதிரி ஒருத்தர், இப்ப சூரியகுமார் யாதவ் அப்படி இப்படி இழுத்து இழுத்து பிடிச்சார், நாளைக்கு வந்து ஒரு 40 ரன் அடிக்கிறாரு, ஓடுறாரு, ரூல்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஒய் யூ வாண்ட் டு நீட் தட் அப்படின்றதுனால அவங்க அதை பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இப்ப போவாங்கன்னு ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், ஸ்கை, திலக் வர்மா, நேயல் வதேரா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், அன்ஷுல் கம்போஜ், பியூஷ் சாவ்லா அண்ட் ஜஸ்பிரீத் சிங் பும்ரா. இந்த சப் இஸ் கோயிங் டு பி நுவான் துஷாரா. இப்ப நான் என்ன பண்ணுவேன், இப்ப நான் உங்களுக்கு சொன்னதுல வந்து திருப்பி பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் நுவான் துஷாரா மூணே 3 ஃபாரினர் தான் சொல்லியிருக்கேன். ஐடியலி ஐ வுட் ரெஸ்ட் ஸ்கை and get Diwal Brevis in that place at number 3. Ideally, I would rest Jasprit Bumrah and get Akash Madhwal in that place. அவங்க பண்ணுவாங்களா? We don't know. I want them to take the match seriously. I want them to try and win. But இவங்க 2 பேருக்கு ரெஸ்ட் கொடுத்தா, லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இந்தியாஸ் ஃபியூச்சர் இட் வில் பி குட். இப்போ கேகேஆர் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் அவங்களுக்கு ஜெயிச்சே ஆகணும், பிகாஸ் தேர் கோயிங் டு க்ளோஸ் த டோர் அட் குவாலிஃபயர்ஸ் பிளேஸ். ஃபில் சால்ட், நரேன், ரகுவன்ஷி, ஷ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ராமன்தீப் சிங், ரசல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி வைபவ் அரோரா. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த 6 ஓவர்ல 60. நான் ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் ஃபார்ம்ல இல்ல, பட் எப்ப வேணாலும் வரலாம். இஷான் கிஷான ஃபேண்டசில எடுத்து எடுத்து என் மானமே போயிடுச்சு, ரன்னே அடிக்கிற மாதிரி தெரியல. ஸ்கை ஃபிட்னஸ் இஸ் கோயிங் டு பி தி கொஸ்டின் மார்க். திலக் வர்மா இஸ் கோயிங் டு பி a bank you could put your money on.
இங்க பாத்தீங்கன்னா பயமா இருக்கு. சால்ட்டை பார்த்தா நிறைய சார்ட் அவுட் யாரும் பண்ணல. ரகுவன்ஷியும் அடிக்கிறாரு, ஸ்ரேயஸ் ஐயரும் அடிக்கிறான்றதுனால இந்த டாப் ஃபோர் பேலன்ஸ் எட்ஜ் இவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டெப்த் ஹிட்டிங் வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ராமன்தீப் சிங், ரசல், ஸ்டார்காலையும் ஆட முடியும். அங்க பாத்தீங்கன்னா நேல் வதேரா கேன் பேட், பாண்டியாஸ் இன் அண்ட் அவுட், டேவிடுக்கு பேட்ல பட மாதிரி தெரியல. 100% ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆடுவாரு. இ கேன் பி எஃபெக்டிவ் அட் த டைம். அந்த ரெஸ்கான் பேட்டுங்கும் போது அந்த எட்ஜும் இங்க இருக்கு. ஸ்பின் எட்ஜுங்கும் போது நான் சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. பியூஷ் அங்கிள் நல்லா போடுறாரு. பட் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் has been really மேக்கிங் அப் நேம்ஸ்ன்றதுனால கேகேஆர் will go with the edge of 55-45 considering that they are playing at home. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடாக், மும்பை நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் விடமாட்டாங்க, they want to finish on high, மும்பை தான்றீங்களா? இல்ல பீடா, கேகேஆர் ஜெயிச்சிருவாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஃபேண்டசி பிக்ஸ் அப்படியே சொல்லிருங்க. தப்புன்னு அடிச்சிட்டீங்க. கேகேஆர் ஜெயிச்சிருவான்னு ஒரு சான்ஸே கொடுக்காம ஐ கோ வித் சால்ட். எனக்கு என்னமோ ரோஹித் சர்மா படு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆண்ட்ரி ரசல் வாரிஸ் டபுள் டியூட்டிஸ். பும்ரா ரெஸ்ட் பண்ணுன்றேன், பட் அவங்க ஆடுவாங்க. ஆடினா பும்ராவை எடுப்பேன். சுனில் நரேனை யாரும் சார்ட் அவுட் பண்ற மாதிரி தெரியல. ஸ்கை ஆடினார்னா இந்த கிரவுண்ட்ல ஒரு படும். ஸோ மை 6 picks are going to be ஃபில் சால்ட், ரோஹித் சர்மா, ஆண்ட்ரி ரசல், ஜஸ்பிரீத் பும்ரா, சுனில் நரேன் அண்ட் சூரியகுமார் யாதவ். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா ஒரு 5 முடிச்சு வச்சிருங்க. நீங்க எவ்வளவுதான் கேவலப்பட்டாலும் நான் இஷான் கிஷானை திரும்பி எடுக்க போறேன். அடிப்பாருன்னு தோணுது. பியூஷ் சாவ்லா ஸ்டெடி பவுலர், அவரே எடுக்க போறேன். புது பையன் அன்சுல் கம்போஜை நம்பி எடுக்க போறேன். 3 பேரு. இந்த பக்கம் ஸ்ரேயாஸ் ஐயரை ஸ்ரேயாஸ் ஐயர் நான் எடுத்துட்டேனே சார். எடுத்துட்டீங்களா? சார் இல்ல ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. இல்ல ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. ஸ்ரேயாஸ் ஐயர் அப்ப நான் எடுக்கிறேன். ஸ்ரேயாஸ் ஐயரும் ஹர்ஷித் ராணாவே நான் எடுக்கிறேன். தேவைன்னா வருண் சக்கரவர்த்தி ஆடியன்ஸ் ரெக்கமெண்ட் பண்றேன் உங்க வியூவர்ஸ்க்கு. ஸோ இதுதான் எல்லாமே சொல்லியாச்சு. ஃபேண்டசி, பிளேயிங் 11 ஸ்ட்ராட்டஜி, 2 பேரும் கேகேஆர் ஜெயிப்போம்னு சொல்றோம். இப்போ ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் இப்போ மும்பைக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட், நீங்க பியூட்டிஃபுல்லா சம்மரைஸ் பண்ண மாதிரி தேவ் டு ஃபினிஷ் இட் ஆன் ஹை டு பிளே ஃபார் ப்ரைடு. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் டு க்ளோஸ் த டோர். இப்போ ஜெயிச்சிட்டாங்களாலும் சரி, மழை வந்தாலும் சரி, தே ஆர் கோயிங் டு எண்ட் அப், பர்டிகுலர்லி சிஎஸ்கே லூசிங், தே ஆர் கோயிங் டு எண்ட் அப் வித் 17. அவங்களை யாரையுமே பிடிக்க முடியாது. ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும்தான் பிடிக்க முடியும். இட் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் தீஸ் டூ. இஃப் கேகேஆர் win today, it's going to be monumental importance for them. They'll push everything to see that, particularly they're playing at home and it is suited for the spinners to come into the picture. KK will go with a big edge. நீங்களும் அதை தான் சொல்லியிருக்கீங்க. Let us see what happens in that high scoring venue until we come back and entertain you for yet another episode of IPL preview or review. Thanks a lot and bye bye.